இன்னைக்கு உலகத்தின் நாட்டாமையா உலக நாடுகளை புள்ளி செஞ்சுக்கிட்டு இருக்கக்கூடிய நாடு USA. அப்பப்ப அந்த நாட்டுடைய அதிபர் ட்ரம்ப் வர்றவங்க போறவங்க எல்லாம் வம்பு இழுத்துக்கிட்டு இருக்காரு. ஆனா இதெல்லாம் உருவாக்குறதுக்கு USAங்கிற ஒரு நாடு உருவாயிருக்கணும் இல்லையா? அந்த நாட்டை உருவாக்குன ஆப்ரஹாம் லிங்கன் பிறந்த தினம் இன்று. ஆப்ரஹாம் லிங்கனா USA உருவாக்குனாரு அப்படிங்கிற ஒரு கேள்வி வரும். ஆப்ரஹாம் லிங்கன் இல்லைன்னா இன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காங்கிற ஒரு நாடே கிடையாது. குட்டி குட்டி நாடுகளா அது எப்போ உடஞ்சு போய் காணாம போயிருக்கும். மிக மிக ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்து தன் உழைப்பால் வளர்ந்து அமெரிக்காவின் அதிபராக உயர்ந்தவர் ஆப்ரஹாம் லிங்கன். மனிதனை அடிமையாய் நடத்துவது மடத்தனமானது, மனிதமற்றது என்பதை உலகிற்கு உணர்த்தியவர் ஆப்ரஹாம் லிங்கன். அவரின் அந்த கொள்கையின் அடிப்படையில தான் அமெரிக்காவில் சிவில் வாருங்கிறதே வெடிச்சது. நாங்க அடிமை முறையை ஒழிக்க மாட்டோம்னு சொன்ன ஒரு சில ஸ்டேட்ஸுக்கும் மீதி ஸ்டேட்ஸுக்கும் நடுவுல ஒரு பெரிய போர் நடந்துச்சு. அந்த போர்ல வெற்றி கண்டு அமெரிக்காவை மீண்டும் ஒன்றிணைந்த ஒரு நாடாக உருவாக்கி காண்பித்தவர் ஆப்ரஹாம் லிங்கன். தன்னுடைய வாழ்நாளில் எளிமையை போற்றியவர். தன்னுடைய ஆட்சி காலத்தில் பல சீர்திருத்தங்களை கொண்டு வந்தவர். அவர் வைத்து சென்ற அந்த அடித்தளத்துல தான் அமெரிக்காங்கிற ஆலமரம்ங்கிறது இன்னைக்கு பெருசா வளர்ந்து நிற்குது. அமெரிக்க அதிபர் வரலாற்றில் தவிர்க்க முடியாத ஆளுமையாய் மட்டுமல்லாமல் உலக சிந்தனையாளர்களின் பட்டியலிலும் தனியிடம் பதித்துள்ள ஆப்ரஹாம் லிங்கன் 1809 பிறந்த தினம் இன்று.